highlight the tragic fall of சிவகங்கை and its outcome. சிவகங்கைன்றது ஒரு ஊரு இல்ல இடத்தோட பேரு. அந்த இடம் வந்து இந்தியர்கள் கிட்ட, அதாவது தமிழர்கள் கிட்ட இருந்தது. அத பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இழந்துட்டாங்க. ஃபால்னா அங்க வந்து தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அது வந்து டிராஜிக்னா சோகமா நடந்த விஷயம்னு அர்த்தம். துயரமான விஷயம், சோகமான விஷயம், சேடான விஷயம்னு அர்த்தம். அந்த விஷயத்தை பத்தி ஹைலைட் பண்ண சொல்றாங்க. அங்க வந்து எப்படி வந்து இந்தியன்ஸ் தோத்தாங்க, அதாவது தமிழர்கள் எப்படி தோத்தாங்க பிரிட்டிஷ்காரங்க கிட்டன்றத பத்தி எழுத போறோம். அண்ட் இட்ஸ் அவுட்கம், அது நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது, அதனால என்ன விளைவுகள் நடந்தது அப்படின்னு சொல்றதுதான் அவுட்கம். இப்ப ஆன்சரை பார்ப்போம். ரொம்ப ஈஸியான ஆன்சர். ஃபால் ஆஃப் சிவகங்கை என்ற டாபிக் வந்து உங்க புக்ல இருக்கிற டாபிக் தான். இது வந்து பேஜ் நம்பர் 7ல இருக்கு. அந்த ஃபால் ஆஃப் சிவகங்கை என்ற டாபிக்கை பத்தி எழுதிட்டு அதுக்கு அடுத்தது அது கீழே கர்நாடிக் ட்ரீட்டி 1801 இந்த வருஷத்துல போட்டப்பட்ட ஒப்பந்தம். ட்ரீட்டினா ஒப்பந்தம், கர்நாடிக்னா சவுத் இந்தியால கர்நாடிக்னு ஒரு இடம் சொல்லுவாங்க. அது ஒரு ரீஜியன். இன்னைய உள்ள கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, அதுல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கும். இந்த ஸ்டேட்ல எல்லாம் உள்ள இடத்த ஒன்னா சேர்த்து பழைய காலத்துல கர்நாடிக்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போடப்பட்ட ஒப்பந்தம்னு அர்த்தம். படிக்க போ. இந்த ஒப்பந்தம் தான் ஃபால் ஆஃப் சிவகங்கையோடைய அவுட்கம், அதுக்கு அடுத்து நடந்த விஷயம், அதனால நடந்த விளைவு. இப்ப ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபால் ஆஃப் சிவகங்கை அந்த டாபிக் முதல் பார்ப்போம். இது உங்க புக்ல பேஜ் நம்பர் 7ல இருக்கு. சில பேர் பேஜ் நம்பர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் பேஜ் நம்பரும் சொல்றேன். இப்ப ஃபால் ஆஃப் சிவகங்கை இதுல ஃபர்ஸ்ட் இன் மே 1801 இந்த வருஷத்துல மே மாசத்துல த இங்கிலீஷ் அட்டாக்டு த ரிபல்ஸ் இன் தஞ்சாவூர் அண்ட் திருச்சிராப்பள்ளி. ரிபல்ஸ்னா புரட்சியாளர்கள் அர்த்தம். யாருக்கு எதிரா புரட்சி பண்றாங்கன்னா இங்கிலீஷ்னா பிரிட்டிஷ்காரங்கன்னு அர்த்தம். இங்க இங்கிலீஷ்னா பிரிட்டிஷ்காரங்கன்னு அர்த்தம். அவங்க அட்டாக் பண்றாங்க யாரன்னா புரட்சியாளர்களை. எங்க இருக்கிறாங்க புரட்சியாளர்கள்னா தஞ்சாவூர்லயும் திருச்சிராப்பள்ளினா இன்னைக்கு திருச்சின்னு சொல்றாங்கல்ல, அதோடைய ஃபுல் நேம் தான் திருச்சிராப்பள்ளி. சோ தஞ்சாவூர்லயும் திருச்சிராப்பள்ளியிலயும் இருக்கிற புரட்சியாளர்களை இங்கிலீஷ்காரங்க வந்து அட்டாக் பண்றாங்க. மே 1801ல த ரிபல்ஸ் வென்ட் டு பிறன்மலை அண்ட் காளையர் கோயில். இது ரெண்டும் இடத்துடைய பேரு. அந்த இடத்துக்கு இங்க இருந்து தப்பிச்சு அந்த புரட்சியாளர்கள் எல்லாம் போயிடுறாங்க. ஏன்னா இங்கிலீஷ்காரங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்மி எல்லாம் வச்சிருந்தாங்க, அதனால அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. பிறன்மலை அண்ட் காளையர் கோயில்ன்ற இடத்துக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. இது ரெண்டும் வேற வேற இடத்துடைய பேரு. They were again defeated by the forces of the English. இந்த ரிபல்ஸ்ன்றவங்க தான் டேன் இங்க குறிப்பிடுறாங்க. அந்த புரட்சியாளர்களை மறுபடியும் அகைன்னா திரும்பவும் டிஃபீட்டட் தோற்கடிச்சிடுறாங்க. யாருன்னா ஃபோர்சஸ் ஆஃப் த இங்கிலீஷ்காரங்களுடைய படைகள். ஃபோர்சஸ்னா படை, ராணுவத்துல படையெல்லாம் இருக்கும்ல, அதை வந்து ஃபோர்சஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்புறம் இன் த எண்ட் கடைசியில இறுதியில த சுப்பீரியர் மிலிட்டரி ஸ்ட்ரென்த், மிலிட்டரியில இங்கிலீஷ்காரங்களுக்கு அதாவது பிரிட்டிஷ்காரங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப சுப்பீரியர்னா ரொம்ப அதிகமான பவர்னு அர்த்தம். உயர்ந்த பவர் அவங்க கிட்ட இருந்ததுனாலையும் அண்ட் த ஏபிள் கமாண்டர்ஸ், ஏபிள்னா திறமையான கமாண்டர்ஸ் இருந்ததுனாலையும் அவங்களுடைய ஆர்மியில பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆர்மியில திறமையான கமாண்டர்ஸ் இருந்ததுனாலையும் ஆஃப் த இங்கிலீஷ் கம்பெனினா பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆட்சி பண்ணும்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஆரம்பிச்சுதான் ஆட்சி பண்ணாங்க. அதனாலதான் இங்க இங்கிலீஷ் கம்பெனின்னு சொல்றாங்க. சிம்பிளா பிரிட்டிஷ்காரங்க ஞாபகம் வச்சுங்க. இங்கிலீஷ் கம்பெனினா பிரிட்டிஷ்காரங்க ஃபர்ஸ்ட் இங்க வணிகம் பண்ணணும்னு தான் வந்தாங்க, ட்ரேடுக்காக தான் வந்தாங்க. அதுக்கு அடுத்ததுதான் வர்த்தகம் பண்ணணும்னு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்தியாவில வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்கள வந்து இங்கிலீஷ் கம்பெனின்னு தான் சொல்லுவாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இல்ல இங்கிலீஷ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சிம்பிளா என்னன்னா பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆர்மியில உடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகம். அவங்க கிட்ட இருந்த படைப்பிரிவு தளபதிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய ஆர்மி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அப்ப அவங்க தானே ஜெயிப்பாங்க. ப்ரிவைல்டுனா அவங்க தான் கடைசியா இறுதியில இந்த எண்ட் அவங்க தான் வந்து ஜெயிச்சாங்க, அவங்க தான் வின் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு காரணம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய ஆர்மி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருந்தாங்க. மிலிட்டரியில ஆர்மி எல்லாமே வரும். ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருந்தது, அவங்களுடைய பவர் வந்து அதிகமா இருந்தது. அவங்க கிட்ட திறமையான கமாண்டர்ஸ் தளபதிகள்லாம் இருந்தாங்க. அந்த ராணுவத்துல ஒரு பதவி, கமாண்டர்னா ஒரு பதவி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாம். த ரிபல்லியன் ஃபெயில்டு. இந்த கலகம் பண்ணாங்கல்ல, புரட்சி பண்ணாங்கல்ல, புரட்சிக்கு பேரு ரிபல்லியன் சொல்லலாம், இல்ல அதுக்கு இன்னொரு நேம் தமிழ்ல வந்து கலகம்னு சொல்லலாம், இல்ல கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு காமிக்கிறதுன்னு சொல்லலாம். அதுக்கு பேர் ரிபல்லியன். சிம்பிளா பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்தது ஃபெயில்டு, அது வந்து தோத்து போச்சாம். அண்ட் சிவகங்கை வாஸ் அனெக்ஸ்ட் இன் 1801. இதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டது இதுதான். சிவகங்கையை வந்து அனெக்ஸ்டுனா
பிரிட்டிஷ்காரங்க தங்க ஆட்சி பண்ண பகுதி கூட இத வந்து இணைச்சுக்கினாங்க. சிவகங்கை என்ற இடத்த இவங்க கைப்பற்றதுனால தங்களோட இணைச்சுக்கினாங்க. அனெக்ஸ்டுனா இணைச்சுக்கிறது, தங்களுடைய பவருக்கு கீழே அதை இணைச்சுக்கினாங்க. அந்த இடத்த தங்க எடுத்துக்கினாங்கன்னு தான் அர்த்தம். யாரு? பிரிட்டிஷ்காரங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், த மருது பிரதர்ஸ் வேர் எக்ஸிக்யூட்டட் இன் த ஃபோர்ட் ஆஃப் திருப்பத்தூர் நியர் ராமநாதபுரம் ஆன் 24 October 1801. இந்த டேட்ல ராமநாதபுரம்ல திருப்பத்தூர்ன்ற ஃபோர்ட்னா நம்மளுக்கு தெரியும் கோட்டை, அந்த கோட்டையில மருது பிரதர்ஸ் எக்ஸிக்யூட்னா கொலை பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம். ஊமைதுரை அண்ட் செவத்தையா were captured and beheaded at பாஞ்சாலம் குறிச்சி on 16 November 1801. இந்த போராட்டம்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக புரட்சி பண்ணாங்கல்ல, அதுல யார் யாரெல்லாம் பங்கெடுத்தாங்களோ அவங்க எல்லாரையுமே சாவடிக்கிறாங்க. அதுதான் சிம்பிளா. அதுல ஃபர்ஸ்ட் வந்து மருது பிரதர்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து ஊமதுரை அண்ட் செவத்தையா இவங்க 2 பேரையும் பிடிச்சிடறாங்க. கேப்சர்னா பிடிச்சிடறாங்க பிரிட்டிஷ்காரங்க. அண்ட் பீஹெடட்னா தலைய துண்டிக்கிறதுன்னு அர்த்தம். ஹெட்னா நம்மளுக்கு தெரியும் தலைன்னு, பீஹெடட்னா தலை இல்லாம அவங்க தலையை வந்து துண்டிக்கிறதுன்னு அர்த்தம். எந்த இடத்துலன்னா பாஞ்சாலங்குறிச்சியில. இது ஒரு ஊரோட பேரு இந்த டேட்ல. நெக்ஸ்ட் 73 ரெபல்ஸ் புரட்சியாளர்கள்ல இன்னும் 73 பேரை எக்ஸைல்டு டு பெனாங் இன் மலாயான்றது இன்னைக்கு மலேசியான்ற கண்ட்ரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மலேசியா கண்ட்ரி சுத்தி உள்ள இடத்த வந்து மலாயான்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. இப்பவும் சொல்றாங்க மலாயா. அந்த மலாயான்ற இடத்துல, அதாவது அந்த ஏரியால இருந்த பெனாங்ன்ற இடத்துல இந்த 73 புரட்சியாளர்களையும் நாடு கடத்திட்டாங்க. தமிழ்நாடு, அதாவது இந்தியாவில இருந்து எக்ஸைல்டுனா இந்திய நாட்டை விட்டு வெளியே தெரித்திட்டாங்க. அதாவது இந்தியாவில இருந்து நாடு கடத்திட்டாங்க. எந்த ஊருக்குன்னா மலாயான்ற ஊருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், தோ த பாளையக்காரர்ஸ் ஃபெல் டு த இங்கிலீஷ். பாளையக்காரர்ஸ் பத்தி நம்ம இப்பெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் இந்த கொஸ்டின்ல. இப்ப பாளையக்காரர்ஸ் வந்து தோத்துட்டாங்க, இங்கிலீஷ் கிட்ட தோத்துட்டாங்க. இங்கிலீஷ்காரங்க கிட்ட பிரிட்டிஷ்காரங்க கிட்ட வந்து ஃபெல் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். பட் ஆனா தேர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ். தேர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்னா அவங்க எப்படி எல்லாம் தோற்கடிக்கப்பட்டாங்க, அவங்க எப்படி எல்லாம் ஏமாத்தப்பட்டாங்க பிரிட்டிஷ்காரங்களால. அண்ட் சாக்ரிஃபைசஸ் அவங்க பண்ண தியாகங்கள். இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா லேட்டர் ஜெனரேஷன்ஸ், அடுத்த தலைமுறை, அடுத்த சந்ததின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள இன்ஸ்பயர்ட்னா கவர்ந்துச்சு, அவங்கள இந்த மாதிரி போராட்டத்துக்கு ஈர்த்துச்சுன்னு சொல்லலாம், இல்ல தூண்டுச்சுன்னு சொல்லலாம். Thus the rebellion of மருது பிரதர்ஸ். அதனால ரிபல்லியன் புரட்சி இல்லைன்னா கலகம்னு சொன்னோம். மருது பிரதர்ஸ் பண்ண கலகம், அதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா which is called சவுத் இந்தியன் ரிபல்லியன். இது ரொம்ப முக்கியமானதுன்றதுனால, அதுவும் சவுத் இந்தியால நடந்ததுனால, பிரிட்டிஷ்க்கு எதிராக நடந்ததுனால இதுக்கு பேர் வந்து சவுத் இந்தியன் ரெபல்லியன் பேர் வச்சுட்டாங்க. இஸ் அ லேண்ட்மார்க் ஈவெண்ட் இன் த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுடைய வரலாறுல இந்த சவுத் இந்தியன் ரிபல்லியன், அதாவது ரிபல்லியன் ஆஃப் மருது பிரதர்ஸ் வந்து அந்த நிகழ்வு ஒன்று நடந்தது இல்ல, அந்த புரட்சி ஒன்று நடந்தது இல்ல, அதை வந்து லேண்ட்மார்க் ஈவெண்ட்னு சொல்றாங்க. ஈவெண்ட்னா ஒரு நிகழ்வுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு பேர் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. லேண்ட்மார்க்னா மைல்கல்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா குறிப்பிடத்தகுந்த ஏதோ ஒரு நிகழ்வுன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுடைய வரலாறுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சிவகங்கை வந்து எப்படி வந்து பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இழந்துட்டாங்க தமிழர்கள் அப்படின்னு பாத்துட்டோம். இந்தியாவில தமிழ்நாடு இருக்கு, அதனால தமிழர்களும் சொல்லலாம், இல்ல இந்தியர்களும் சொல்லலாம். இந்தியர்கள்ன்றது தான் இங்க மீனிங். நம்ம தமிழ்நாடு கொஸ்டின் படிக்கிறதுனால நான் தமிழ்நாடுன்னு சொல்றேன். இப்ப கர்நாடிக் ட்ரீட்டி, இந்த சிவகங்கைய நம்ம பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இழந்த பிறகு பிரிட்டிஷ்காரங்க கர்நாடிக் ஒப்பந்தம் அப்படின்ட்டு 1801 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதன்படி என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒப்பந்தத்துல சில விஷயங்கள்லாம் கொடுத்திருப்பாங்க. அந்த ஒப்பந்தம் படி என்ன சொல்றாங்கன்னா, த சப்ரஷன் ஆஃப் த பாளையக்காரர்ஸ் ரிபல்லியன்ஸ் ஆஃப் 1799 and 1800 to 1801. இந்த வருஷத்துல நடந்த பாளையக்காரர்ஸோடைய ரிபல்லியன்ஸ் புரட்சி கலகத்தை வந்து சப்ரஷன்னா ஒடுக்குறதுன்னு அர்த்தம். பிரிட்டிஷ்காரங்க வந்து அதை வந்து தோற்கடிச்சிட்டாங்க, இவங்களுடைய கலகத்தை தோற்கடிச்சிட்டாங்கன்றதான் மீனிங். இதனால ரிசல்டட் இன் த லிக்விடேஷன் ஆஃப் ஆல் த லோக்கல் சீஃப்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருந்த லோக்கல்னா தமிழ்நாட்டுல இருந்த லோக்கல் இடத்துல இருந்த சீஃப்டன்ஸ்னா சின்ன தலைவர்கள்னு சொல்லலாம், இல்லனா குறுநில மன்னர்கள்னு சொல்லலாம். சின்ன மன்னர்கள் இல்ல தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள லிக்விடேஷன்னா அவங்களுடைய பவர் எல்லாம் பிடுங்கிட்டாங்க இல்ல வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான் இங்க மீனிங். இந்த கலகத்தினால அந்த ஊர்ல இருந்த இல்ல தமிழ்நாட்டுல இருந்த அந்த லோக்கல் இடத்துல இருந்த சீஃப்டன்ஸ்னா
குறுநில மன்னர்கள் இல்ல சின்ன சின்ன தலைவர்கள்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுடைய பவர் எல்லாம் கலைச்சிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்த எல்லாத்தையுமே கலைச்சிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்த ஆர்மி, சின்ன சின்ன ஆர்மி எல்லாம் படையெல்லாம் வச்சிருப்பாங்க தலைவர்கள்லாம், அதெல்லாம் கலைச்சிட்டாங்கன்றது தான் மீனிங். லிக்விடேஷன்னா அவங்க கிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க இல்ல கலைச்சிட்டாங்க அப்படின்னு தான் மீனிங். நெக்ஸ்ட், அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் த கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் 31 ஜூலை 1801, டேர்ம்ஸ் ஆஃப் அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் அப்படின்னா மொத்தமா என்னன்னா, இந்த ட்ரீட்டியின் படி, அதுல கொடுக்கப்பட்டுள்ள விஷயத்தின் படி, த பிரிட்டிஷ் அசியூம்ட் டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் தமிழகம். தமிழகம்னா தமிழ்நாடை சுத்தி உள்ள இடம், இல்ல தமிழ்நாடுன்னே சிம்பிளா எடுத்துக்கலாம். அந்த தமிழகத்தை உள்ள இடத்துல அவங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து டைரக்ட் கண்ட்ரோல், அசியூம்டு டைரக்ட் கண்ட்ரோல்னா அவங்க நேரடியா அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலை எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இடம் ஃபுல்லா அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்றதுதான் சிம்பிளா மீனிங். அண்ட் த பாளையக்கார சிஸ்டம் came to an end with the demolition of all forts and disbandment of their army. And பாளையக்காரர் சிஸ்டம் நம்ம ஏற்கனவே 2 மார்க்லாம் பார்த்திருக்கோம். அந்த பாளையக்காரர் முறை வந்து came to an end, முடிவுக்கு வந்துருச்சாம். came to an endனா முடிவுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். எதனால முடிவுக்கு வந்தது? அவங்களுடைய புரட்சியை அடக்கினதுனால, பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்கள ஜெயிச்சதுனால அவங்களுடைய முறை எண்டுக்கு வந்துருச்சு, முடிவுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஃபோர்ட்ஸ்னா பாளையக்காரர்கள் யூஸ் பண்ண கோட்டைகள் எல்லாம் அழிச்சிட்டாங்க, டெமாலிஷ்னா அழிச்சிட்டாங்க. அண்ட் டிஸ்பேண்ட்மெண்ட் ஆஃப் தேர் ஆர்மி, அவங்களுடைய ஆர்மி படைப்பிரிவை வந்து கலைச்சிட்டாங்கன்னா அந்த படைப்பிரிவே இல்லாம ஆக்கிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்கன்றதான் மீனிங்.